கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றி ஆரோக்கியமும் சௌக்கியமும் உங்களுக்கு வரப்பண்ணுவார். ஐயா, நீங்கள் எங்கே காயம் பட்டீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே உங்களுக்கு முறிவும் காயமும் கஷ்டமும் வேதனையும் வந்ததோ, அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் மாத்திரமல்ல, ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுவார் என்பதிலே மாற்றமில்லை. இந்த கருத்தான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் காயங்களை ஆற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கர்த்தர் இது போன்ற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்களை யார் யார் செய்தார்களோ, உங்களுக்கு விரோதமாய் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் என்ன அநியாயங்கள் செய்யப்பட்டதோ, என்ன காயங்களை நீங்கள் பட்டு கஷ்டப்பட்டீர்களோ, இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தரிடத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. மாத்திரமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் தம்முடைய துருத்தியிலே வைத்து வைத்திருக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நியாயமாய் கஷ்டப்பட்டு அவதிப்படுகிற, துக்கப்படுகிற, துயரப்படுகிற உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் நிச்சயமாய் கர்த்தருடைய துருத்தியிலே இருக்கிறது என்பதிலே மாற்றம் இல்லை. ஒரு நாளிலே அது பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தவர்கள், உங்களை அநியாயமாய் குற்றப்படுத்தியவர்கள், உங்களை அநியாயமாய் தண்டித்தவர்கள், உங்களை அநியாயமாய் கெடுத்தவர்களும் அழித்தவர்களும், உங்களை நாசமாக்கியவர்களுக்கும் என்ன நடக்கும் என்றால், இந்த கண்ணீர்கள் எல்லாம் ஒரு நாளிலே பரலோகத்தில் இருந்து திரும்பி ஊற்றப்படும். அவன் அவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும் பொழுது அவர்கள் தலையிலே தீயாய் அக்கினியாய் வந்து இறங்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இப்படியாக எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெரும் காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும், துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இன்று அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று யார் யாராலோ உபத்திரவப்பட்டு, யார் யாராலோ ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு, ஐயா எல்லாம் இழந்து போனேன், என்னை மாட்டக்கூடாத இடத்திலே மாட்டிவிட்டார்கள், என்னை அடைக்க கூடாத இடத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள், நான் நம்பி இருந்தவர்கள் என்னை மோசம் செய்தார்கள், எனக்கு நன்மை செய்வார்கள் என்று காத்திருந்தேன், ஆனால் அநீதி செய்தார்கள் என்று நீங்கள் எங்கோ அழுது கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரனே, ஒருவேளை யார் யாரோ நீங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை நாசப்படுத்தும்படியாய் உங்களுக்கு விரோதமாய் கற்களை வீசி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று, கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, எத்தனை பரிதாபம்! தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்கள் எத்தனை அவர்களுக்கு பரிதாபம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை நானே சபிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றோ நேற்றோ உங்களை யார் யார் பட்சித்தார்களோ, யார் யார் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ, யார் யார் உங்களிடம் இருந்து பிடுங்கிக் கொண்டார்களோ, திருடிக் கொண்டார்களோ, உங்களுக்குள்ளதை அபகரித்துக் கொண்டார்களோ, அவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுகிற காலம் வருகிறது. மாற்றமே இல்லை. உன் சத்துருக்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். ஓ க்ளோரி! எத்தனை வைராக்கியமான ஆண்டவர் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை சிறைப்படுத்தினவர்கள் எல்லோரும், நிச்சயமாய் உங்கள் சத்துருக்கள் எல்லோரும் ஒரு நாளிலே சிறைப்பட்டு போவார்கள். உங்களை சூறையாடினவர்கள், உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் நல்ல வாழ்க்கையை, உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்களுக்கு வர வேண்டிய செல்வத்தை அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சுதந்திரத்தை யார் யார் சூறையாடினார்களோ அவர்கள் எல்லோரும் சூறையாடப்படுவார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை.
உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்களுக்கு விரோதமாய், அதனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஏனென்றால், நன்றாக கவனியுங்கள், ஏனென்றால் அவருடைய அழிவு மகா கேடாயிருக்கும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவருடைய அழிவு மகா கேடாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் காயம்பட்ட காயமெல்லாம் உண்மைதான். நீங்கள் வருத்தப்பட்டது, நீங்கள் தொலைத்து விட்டது, இழந்து விட்டது, நீங்கள் அவமானப்பட்டது, வெட்ககரமாக நடத்தப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆதலினால் தான் கர்த்தர் இப்படியாக பேசியிருக்கிறார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி, உன்னை நாசமாக்குறது போதாது நீ சொல்லி, உன்னிடமிருந்து களவாடினது, பறித்து கொண்டது, உன்னை கெடுத்ததும் அழித்ததும், உன்னை நிர்மூலமாக்கினதும் போதாது என்று என் அன்பு சகோதரியே, உன்னை பார்த்து அவர்கள் சொன்னார்களே, உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொன்னார்கள். உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்கள். இவளுக்கு யாருமே இல்ல, இவனுக்கு யாருமே இல்ல, நாசமா போனாங்க, தனிமரமா போனாங்க, ஒண்ணு இல்லாம போனாங்க, பட்டு போனாங்க, இவங்க வாழ்க்கை இனி துளிர்ப்பதில்லை, இவர்கள் இனி எழும்புவதில்லை, இவர்கள் இதோடு அழிந்து போவார்கள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு இனி ஒரு சாத்தியமே இல்லை, இவர்களுக்கு இனி இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தெளிவு, ஒரு துளிர்ப்பு வராது, இனி இவர்கள் வாழப்போவதில்லை என்று சொன்னார்களே. கர்த்தர் சொல்கிறார், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே பேசுகிறார் என்று நம்புங்கள். நிச்சயமா இது கர்த்தருடைய வார்த்தை. 17ஆம் வசனத்திலே, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர்கள் என்று பெயரிட்டபடியினால், அவர்கள் உனக்கு இப்படியெல்லாம் உன்னை வஞ்சகமாய், அவமானமாய், கேவலமாய் பேசினபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ மைட்டி அண்ட் க்ளோரி, ஓ க்ளோரி க்ளோரி. அப்பா, எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். இப்படியெல்லாம் உன்னை கேவலமாய், அற்பமாய், உன்னை தாழ்மையாய் நடத்தினபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோக்கியம் என்றால் நீங்கள் ஒருவேளை சரீர பிரகாரமான ஆரோக்கியம் மாத்திரம் என்று நினைத்து விடாதீர்கள். இவர்களால் நீங்கள் எங்கே காயம்பட்டீர்களோ, ஒருவேளை ஊருக்கு மத்தியிலே, உற்றாருக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே எங்கே காயப்பட்டீர்களோ, எங்கே அவமானப்பட்டீர்களோ, எங்கே உங்களுடைய மன முறிவும் அல்லது இருதயத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும், ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகள், இதனால் அல்லவோ அநேகர் காயப்பட்டு கஷ்டப்பட்டு வியாதியிலும் துன்பத்திலும் சுகரிலும் பிரஷரிலும் காற்று ஃபெயிலியரிலும் காற்று பிரச்சனைகளிலும் மகப்பட்டு கொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றையும் எங்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறிந்ததோ, எங்கே உங்கள் வாழ்க்கை நிர்மூலமானதோ, எங்கே நீங்கள் இடிக்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் பிடுங்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் அவமானமாய் திருடப்பட்டீர்களோ அல்லது எங்கே அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, மைட்டி காட், இவை எல்லாவற்றிலும் ஒரு ஆரோக்கியம் என்றால், இவை எல்லாவற்றை காயங்களை மாற்றுவேன் என்றால், கர்த்தர் உங்கள் நஷ்டங்களை எல்லாம் லாபமாக மாற்றுவார். இந்த காரியங்களினால் கடன் பற்ற உங்களை கடன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். சாபம் பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் போல் உங்களை தள்ளுண்டவள் என்று சொன்னார்களே, நீங்கள் அநேக ஜாதிகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறி போவீர்கள். நிச்சயமாய் உங்கள் மூலமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். மைட்டி காட், உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை எல்லாம் கர்த்தர் ஆற்றும் நாளிலே, ஓ க்ளோரி, ஏற்கனவே நாம் பார்த்தது போல சந்திரனுடைய வெளிச்சத்தை போல மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை சூரியனுடைய வெளிச்சத்தை போல் மாறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பைனான்ஸ் வாழ்க்கை, அல்லது உங்கள் தொழில், சரீரத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை மங்கி எரிந்து கொண்டிருக்கிற சந்திரனை போல் இருந்தாலும் கூட சூரியனை போல் மாறுவீர்கள். சூரியனை போல் மாறிய உயர்ந்த உன்னதமான அனுபவங்களிலே நல்ல செழிப்பும் சௌக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நல்ல வேலையில் நல்ல ஸ்தானத்தில் இருந்து கொண்டும் இது போன்று பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களை சூரியனை போல் இருக்கிற உங்கள் வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் மாறும் என்று
என்று நான் சொல்லவில்லை, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். mighty holy God. எத்தனை அற்புதமான தெய்வம் பாருங்கள். நிச்சயமாக கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெரும் காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நிச்சயமாய் காயங்களை கட்டுகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவருடைய இரத்தமே கிளையாத்தின் பிசின்தைலம். God அவரே சொல்லுகிறார், I am the Lord your healer. Oh glory. நானே உன் பரிகாரியாகிய, நானே உனக்கு சுகமளிக்கிற கர்த்தர் என்று சொன்னாரே. எந்த பாடுகள், எந்த காயங்கள், அது ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருந்தாலும் சரி, இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களை நிச்சயமாய் அவர் விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவீர்கள். அவர் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். உங்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே நான் பிதாவாயிருப்பேன். எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிற அளவிலே உங்களை கர்த்தர் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் உங்களை காப்பேன் என்று 31ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் உங்களை பட்சிக்கிற யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உங்கள் காயங்கள் ஆறும். நீங்கள் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்படியாக 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்கள் சிறையிருப்பை, உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்பி உங்கள் வாசஸ்தலங்களுக்கு, உங்கள் வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் கையின் பிரயாசங்களிலும் கர்த்தர் இரக்கம் செய்வார். அவைகளில் இருந்து, உங்கள் வீடுகளில் இருந்து 19 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வீடுகளிலும் உங்கள் ஸ்தானத்திலும் உங்களுடைய தொழில் ஸ்தானங்கள் உங்கள் அலுவலகங்களிலும் இருந்தும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். உங்களை அவர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் நிச்சயமாய் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவேன். இனி நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருடைய புகழை பறைசாற்றுகிற கூட்டமாய் மாறிவிடுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய நல்ல செய்திகளை அநேகருக்கு பகிருங்கள். நற்செய்திகளை அநேகருக்கு சொல்லுங்கள். ஐயா, கர்த்தர் நன்மை செய்வார் 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 என்பதை, ஒருவேளை உங்களுக்கு 1000 பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோர்வுகள், அசதிகள் இருந்தாலும் சரி, எத்தனையோ நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய புகழை அறிவிப்பதிலே தாமதமாகி விடாதிருங்கள். நான் உறுதியாக சொல்ல முடியும், இது போன்ற நல்ல வீடியோக்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறதை ஒரு ஊழியமாகவே செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நாங்களும் கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம், ஆப்பிரிக்க கண்டங்களிலே, பல்வேறு தேசங்களிலே, கென்யா, உகாண்டா, ருவாண்டா மற்றும் இந்திய தேசத்திலே பாருங்கள், இன்னும் ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பஞ்சாப் என்று எங்கும் சுற்றி திரிகிற காலங்களிலே நாங்கள் பட்ட கஷ்டங்களும் உபத்திரவங்களும், எங்களுக்கு வந்த நெருக்கடிகளும் ஆபத்துகளும், எங்களுக்கு வந்த சேலஞ்சுகளும் துன்பங்களும் நெருக்கடிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆனாலும் நற்செய்திகளை அறிவித்தோம், சுவிசேஷத்தை அறிவித்தோம். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னாரே, அந்த வேலையை நாங்கள் செய்ய செய்ய செய்ய, ஓ மைட்டி காட், எத்தனை கஷ்டத்திலும், எத்தனை நஷ்டத்திலும், எத்தனை வியாகுலத்திலும், ஆபத்திலும் நாங்கள் செய்த போதெல்லாம் அவருடைய மகிமையை கண்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வதோடு எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொண்டதை, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல, ஒரு தகப்பன் பிள்ளையை பாதுகாப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிறதை கண்டோமே. அப்படியே அந்த 1000 அனுபவத்தோடு உங்களோடு பேசுகிறேன். நிச்சயமாய் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி.
ஜெப வேளையிலே வந்திருக்கிற இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இவர்களுடைய காயங்களை எல்லாம் மாற்றி ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஐயா, அடிக்கு மேல் அடி, வேதனைக்கு மேல் வேதனை, துன்பத்திற்கு மேல் துன்பம், உபத்திரவத்திற்கு மேல் உபத்திரவம் என்று சொல்லி அழுகையோடும் கண்ணீரோடும் வந்த உம்முடைய பிள்ளைகளை நீரே நீரே வழி நடத்துவேன் என்று சொன்னது போல இவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணும்படியாய் என் தெய்வமே, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஐயா, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் அதை காப்பேன்னு சொன்னீங்களே சுவாமி. அப்படியே இவர்களை காக்கும்படியாய் எந்த துன்பத்திலும் எந்த ஆபத்திலும் எந்த உபத்திரவத்திலும் எந்த நோய் நொடியிலும் உம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தெய்வமே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமங்கள் நிமித்தமும் உன் பாதங்களின் பலத்து போன நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உங்களை தண்டித்தேன் என்று சொன்னது போல ஐயா, பல்வேறு உபாயங்களிலே பல்வேறு காரியங்களிலே தீமைகளிலே துன்பங்களிலே ஐயா, துன்மார்க்கர் மத்தியிலே ஆகப்பட்டு பாடுகளும் துக்கங்களும் கஷ்டங்களும் அனுபவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை கொல்லவும் இவர்களுக்குள்ள சந்தோஷத்தை சமாதானத்தை செல்வத்தை சுதந்திரங்களை திருடவும் அழிக்கவும் வந்த பொல்லாத சத்துருவின் மீது கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெரும் காற்று உக்கிரமாய் எழும்பி அவர்களை அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதுவதாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, Lord, in the mighty name of Jesus, இதோடு அந்த சத்துரு இவர்கள் காலின் கீழே மிதிபட்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை பட்சிக்கிற யாவரையும் நீர் பட்சிக்கப்படும்படியாய் ஒப்புக் கொடுத்தீர். ஓ லார்ட், இவர்கள் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். இவர்களை அழிப்பேன், நாசமாக்குவேன், இவர்களை கொல்லுவேன், இவர்கள் குடும்பத்தை நிர்மூலமாக்குவேன் என்று நின்ற சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போகும்படியாய் இன்றே பரலோகம் ஒரு உத்தரவு கொடுக்கிறதற்காக நன்றி. உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னது போலவே, ஓ லார்ட், எங்களுக்கு பிரியமானவர்கள் எங்களோடு இருந்து எங்களை நாசமாக்க துடித்தவர்கள் ஒருவேளை எங்கள் இனத்தார் சுற்றார் உறவினர்களாய் இருக்கலாம். என் தெய்வமே, இவர்கள் மீது ஆளுகை செய்த அந்த பொல்லாத சத்துரு இன்றே சங்கரிக்கப்படும்படியாய் சூறையாடப்படும்படியாய் கொள்ளையிடப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்துவீராக. ஓ லார்ட், வேதனையும் துன்பமும் துயரமுமாக வந்தவர்கள், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். காயம் பட்டு போனவர்கள் காயங்களை நீரே ஆற்றி அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் சிறையிருப்பை திருப்பி அவர்களுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்னீரே, நீர் அப்படியாய் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவைகளில் இருந்து இவர்கள் வீடுகளில் இருந்து இவர்கள் அலுவலகங்கள் தொழில் செய்கிற இடங்களில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். இவர்களை வர்த்திக்கப்படுவேன். இவர்கள் குறுகி போவதில்லை. இவர்களை மகிமைப்படுத்துவேன். இவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஃபைலை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு உதவி செய்த அருமையான பெங்களூரை சேர்ந்த மரிய சுந்தர் என்ற அன்பு சகோதரனுக்காகவும் அவருடைய குடும்பம் மற்றும் கையின் பிரயாசங்கள் அவர்கள் செய்து வருகிற வேலை முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்பு சகோதரன் பெங்களூர் மரிய சுந்தர் அவர்களையும் அவருடைய முழு குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகிற கையின் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும்படியாய்
செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தர் மிகுந்த இரக்கத்துடன் இறங்குவீராக. இவர்களில் இருந்து ஸ்தோத்திர பாடலும் ஆடல் பாடலின் சத்தமும் மணவாளன் மணவாட்டியின் சத்தமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் அப்படியே செய்து முடிப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் எப்படி எப்படி யார் மூலமாக எங்கே காயப்பட்டு எங்கே அடைபட்டு இருந்தாலும் சரி, உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. இந்த ஃபைலை, இந்த சேனலை, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கடி லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். விசுவாசத்தோடு எழுதுங்கள்.